ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 2 மார்ச் 2011. இந்த முரளியினுடைய முக்கிய தலைப்பு என்ன? வீணான சங்கல்பங்களை எருக மலராக தந்தைக்கு அர்ப்பணிப்பது. மாஸ்டர் சர்வ சக்திவானின் சுயமரியாதை இருக்கையில் நிலைத்திருப்பது மற்றும் நம்பர் 1 புருஷார்த்தி ஆவது. இந்த ஜெயந்தியை ஏன் வைரத்துக்கு ஒப்பான ஜெயந்தின்னு சொல்றாங்க? முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறை மட்டுமே தந்தையும் குழந்தைகளும் ஒன்றாக பிறக்கிறார்கள். இது மிகவும் அதிசயமான மற்றும் உயர்ந்த பிறந்த நாள் விழா. தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் என்ன வாக்குறுதி இருக்கு? ஒன்றாக இருப்போம், ஒன்றாக பறப்போம், ஒன்றாக வீட்டிற்கு செல்வோம், ஒன்றாகவே ஆட்சி செய்வோம். இதயங்களினுடைய குரலை பாபா கேட்கிறாரு. பாபாவை ஏன் திலாராம்னு சொல்றோம்? இதயங்களினுடைய குரலை பாபா கேட்கிறாரு. இதயத்துக்கு ஓய்வளிக்கிறாரு. 3வது, அனைவரின் இதயத்துக்கும் நிம்மதி அளிக்கிறாரு. இதயத்திற்கு ஆறுதலும் அமைதியும் அளிக்கிறாரு. இதயத்திற்கு அமைதி அளிக்கிறாரு. அதனால உடைந்த இதயங்களை இணைக்கிறாரு. உடைந்த இதயங்களை எல்லாத்தாலையும் நிரப்பி அனுப்புறாரு. பாபா என்ன விரும்புறாரு? உண்மையான இதயத்தை விரும்புறாரு. அதனால திலாராம்னு சொல்றோம். அனைவரின் இதயங்களிலும் பாபா நிறைந்திருக்கிறாரு. இதயம் துண்டு துண்டாகி இருந்தா அதையும் இணைக்கிறாரு. உண்மையான இதயத்தின் மேல மகிழ்ச்சி அடைகிறாரு. அதனால திலாராம்னு சொல்றோம். இதயத்தை தவிர வேறு எந்த இடமும் அவருக்கு பிடிக்காது. அதனாலையும் திலாராம்னு சொல்றோம். நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு. நாம தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கறத அவரு பாக்குறது கிடையாது. ஏன்னா அவரது சுபாவமே என்ன? அன்பு. மேலும் இதய சிம்மாசனத்தில் அமர வைக்கிறாரு. இதயத்தினுடைய பேச்சை கேட்கிறாரு. இதயங்களின் இதயமா இருக்காரு. பாபா பாருங்க, திலாராம்களுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ், சோல் ஆஃப் சோல்ஸ், மைண்ட் ஆஃப் மைண்ட்ஸ். அதனால நாம அப்படி ஒரு கருத்தை வச்சுக்க கூடாது. புத்திசாலிகளை அவரை முற்றிலும் விரும்புறது கிடையாது. அப்படி இல்ல, அப்படியானா புத்திசாலிகளுக்கு அநியாயம் ஆயிடும் இல்லையா? அப்படின்னா இன்டெலிஜென்ட் என்பதே கெட்ட விஷயமா? கடவுளின் ரிஜெக்ட் லிஸ்ட்ல சென்று விடுவோமா? இன்டெலிஜென்ட்டா இருந்தா, அதாவது தந்திரசாலிகளை கிடையாது, எளிமையானவர்களை. எளிமைங்கிறது வேறு விஷயம், புத்திசாலியா இருக்கிறது வேறு விஷயம். நேற்றைய சாக்கார முரளியில புத்தியற்றவர் யார்? பாபா கேட்டார் இல்லையா? ஆதி மத்திய அந்தத்தை அறியாதவர் யார்? அவர்தான் புத்தியற்றவர். யாரு புத்தியற்றவர்? ஆதி மத்திய அந்தத்தை அறியாதவர் தான் புத்தியற்றவர். அதனால தந்தையை ஏன் திலாராம்னு சொல்றோம்? இதயங்களை தெரிஞ்சிருக்கிறாரு, இதயங்களை இணைக்கிறாரு. நம்முடைய அந்த விகர்மம், பாவகர்மம் எல்லாத்தையுமே பஸ்பம் செய்யக்கூடியவரா இருக்காரு. சரி, குக்கர்மம் அப்படின்னா என்ன? விகர்மம்னா என்ன? பாவகர்மம்னா என்ன? இத பத்தின டிஸ்கஷன் நம்ம நாளைக்கு செய்யலாம். இது உங்களுக்கான வீட்டு பாடம். இந்த மூன்றிற்கும் என்ன வித்தியாசம்? விகர்மம், குக்கர்மம், துஷ்கர்மம். அப்ப திரும்பவும் கேள்வி என்னன்னா, ஏன் தந்தை திலாராம்? நம்ம ஒரு கேள்வியை நல்லா சீரியஸா டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்கான பாயிண்ட்ஸ் புதுசு புதுசா நமக்கு வெளியே வந்துட்டே இருக்கும். அவருடைய இதயம் ரொம்ப பெருசு. உங்களுடைய இதயம் பெரியதுன்னு பாபாவுக்கு சான்றிதழ் கொடுக்கிறோம் நம்ம. அவருடைய இதயத்தை பேச்சு கேட்கிறாரு. பாபாவுக்கு இப்படிப்பட்ட 7 வகையான மகிமைகள் இருக்கு. அதுல 2 மட்டும் அவரு ஏத்துக்கிறாரு. 5 ஏத்துக்கிறது இல்ல. ஆனா ஏத்துக்கலைனாலும் அவர் அப்படிதான் இருக்காரு. முதலாவது என்னன்னா, சாட்சாத்காரம் செய்விப்பவர் அவர்தான். இத அவரு ஒத்துக்கிறாரு. நான் தான் சாட்சாத்காரம் செய்விக்கிறேன். இன்னைக்கு கூட யாராவது ஹனுமான் பக்தரா இருந்து ஹனுமான் ஜிய வழிபட்டா அவருக்கு ஹனுமானினுடைய சாட்சாத்காரம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அவருக்கு எது வேண்டுமோ அவருடைய மனோரதம் நிறைவேறும். ஆனா அந்த பக்தி வேறு விதமா இருந்தா இன்னைக்கு அத நவதா பக்தின்னு சொல்றாங்க. எனக்கு நீ மட்டுமே வேண்டும் அப்படிங்கிற பக்தி. நீ கிடைக்கலைனா, யாராவது உண்மையா சொல்ற நிலை வந்துட்டா உடனே ஹனுமான்ஜி வெளிப்படுவாரு. வெறும் சொல்றது கிடையாது, நான் என்னையே முடிச்சுக்கிறங்கிற நிலை வந்துடணும். பக்தியினுடைய உச்சம் என்னன்னா நவதா பக்தி, அதாவது 9 வகையான பக்தி. இது எல்லாருக்குமே 2வது வீட்டு பாடம். பாகவதத்தினுடைய 9 வகையான பக்தி மற்றும் ராமாயணத்தினுடைய 9 வகையான பக்தி எது? ரெண்டுமே தனிப்பட்டது. அதுல 9 வேறு, இதுல 9 வேறு. ராமாயணத்துல ஸ்ரீராமர் சபரிக்கு கூறியது என்ன? பிரதம் பகதி சந்தன் கர சங்க, தூஸ்ரீ கதா மம பிரசங்க, மம கதா பிரசங்க. தொடர்ந்து வருது இல்லையா?
இது வந்து 2வது வீட்டு பாடம். நவதா பக்தியினுடைய வகைகள் என்னென்ன? அப்போ பாபாவுக்கு ஞானத்தை சொல்றதுக்கு உடல் தேவை. ஆனா சாட்சாத்காரம் அவர் பிரேரணையின் மூலமா செய்யறாரு. முரளிகள்ல வருது, இந்த ஞானம் பிரேரணையினால கிடைக்கிறது கிடையாது. அதனால இந்த ஞானம் சாட்சாத்காரத்தின் மூலம் கொடுக்கப்படல. 2வது, அவர் தாட் ரீடரா இல்லையா? அவர் சொல்றாரு நான் கிடையாது. இந்த 7 வகையான மகிமைகள்ல 5க்கு அவரு நான் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காரு, 2க்கு தான் நான்னு சொல்லியிருக்காரு. அப்போ தாட் ரீடரா இல்லையா? அதாவது எண்ணங்களை வாசிக்க கூடியவரா? ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் வாசிக்கிறாரா? 3வது, அவர் அந்தர்யாமி, அதாவது பகவான். அந்தர்யாமி பகவானா இல்லையா? அவர் சொல்றாரு நான் அந்தர்யாமி கிடையாது. இது அவரது 3வது மகிமை. அவர் அப்படிதான் இருக்காரு, ஆனா நான் இல்லைன்னு சொல்றாரு. மேலும் டிராமாவின் படைப்பாளர். அவர் சொல்றாரு நான் டிராமாவை படைக்கவே இல்லை, டிராமாவுக்கே நான் கட்டுப்பட்டிருக்கேன். ஆனா டிராமாவினுடைய படைப்பாளர் யாருங்கிறது நமக்கு தெரியும், அவர்தான். அவர்தான் டிராமாவை படைக்கிறாரு. நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் படைக்கலைன்னு அவர் சொல்லுவாரு. டிராமா அனாதின்னு இன்னைக்கும் சொல்லப்படுது. இந்த டிராமா அனாதி அவினாஷியா தொடர்ந்து நடைபெற்றுட்டே வருது. ஆனா இத வந்து படைச்சவரும் அவருதான். இது அவருடைய 4வது மகிமை. ஆனா அவரை ஒப்புக்கிறதே கிடையாது. மக்கள் இல்லைன்னா மக்கள் என்ன சொல்றாங்க, இதை மாத்துங்க, அதை சரி செய்யுங்க, இந்த காட்சியை சரி செய்யுங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு பாபா கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? நீட் வினாத்தால் வந்து கசிஞ்ச மாதிரி காட்சியும் கசிஞ்சிடும். இங்க டிராமா கசிஞ்சிடும். காட்சியே கசிஞ்சிட்டா என்ன ஆகுறது? திரைப்படத்தை பாக்குறதுக்கு யார் போவாங்க? அதுல இருக்கிற சுவாரஸ்யம் போயிடும், பரபரப்பு எல்லாமே போயிடும். கிளைமேக்ஸையே கசிய விட்டுட்டாங்க. அப்போ RR என்பதன் பொருள் என்னன்னா ராஜு ரமேஷ் பாஸ். இது அவர் வந்து ஏத்துக்கிறாரு, நான் தான். அதாவது ஆனா இதுக்கு இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கு. அவர் எல்லா ரகசியங்களையும் அறிந்தவர், ரகசியங்களின் ரகசியங்களையும் அறிந்தவர். சீக்ரெட் பிஹைண்ட் த சீக்ரெட், ரகசியாந்தர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ரகசியங்களினுடைய சாக்காரம். அவரே ஒரு ரகசியம். அவர் எல்லா ரகசியங்களையும் சொல்றாரு. இருந்தாலும் சில ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருக்கும். இது ரகசியத்தின் ரகசியமாகவே இருப்பதுதான் இந்த டிராமாவினுடைய அழகு, இந்த டிராமாவினுடைய சிறப்பு. எல்லா ரகசியங்களும் வெளிப்படாது, சில ரகசியங்கள் அப்படியே இருக்கும். அதனால அவர் எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சவர். அதாவது அசாத்தியத்தை சாத்தியமாக்க கூடியவர், இம்பாசிபிள் டு பாசிபிள். அவர்கிட்ட எதை கொடுத்தாலும் எதையும் செய்ய முடியும். ஆனா அவர் சொல்றாரு நான் செய்யறது இல்ல. இப்போ இந்த எறும்பு இறந்துடுச்சுன்னா நான் இதை உயிர்ப்பிப்பேனா? உயிர்ப்பிக்க முடியுமா? முடியும். அவர் சொல்றாரு நான் செய்ய மாட்டேன். இது அவருடைய 6வது மகிமை. அது அவர் ஏத்துக்கிறதே கிடையாது. ஆனா அவர் செய்ய முடியும். ஆக ஜூன் 24ஆம் தேதியில முரளியில சொல்லப்பட்டிருக்கு, என் சிரோமணி ராதே குழந்தையே, என்னால என்ன செய்ய முடியாது? அனைத்தையும் செய்ய முடியும். பேச முடியாதவன் பேச தொடங்குறான், நடக்க முடியாதவன் நடக்க தொடங்குறான், மலையேற முடியாதவன் மலையேற தொடங்குறான். அவரால் என்ன செய்ய முடியாதது? எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனா அவர் சொல்றாரு நான் செய்யறது இல்ல. அவர் அசாத்தியத்தை சாத்தியமாக்குறேன்னு சொல்லிட்டா எல்லோரும் அவங்களுடைய உறவினர்களை கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு உயிர் தானம் கொடுங்க, இவருக்கு இதை செய்யுங்க, அவருக்கு அதை செய்யுங்க, நோயை குணப்படுத்துங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால இது அவருடைய 6வது மகிமை. கடைசியா வந்து ஜானி ஜானன்ஹார். அதாவது தாட் ரீடருக்கும் இந்த ஜானி ஜானன்ஹாருக்கும் என்ன வித்தியாசம்? மேலும் அந்தர்யாமிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்தர்யாமிங்கிறது நம்ம உள்ளார்ந்த போராட்டத்தை அறிஞ்சவர். நமக்குள்ள இருக்கக்கூடிய மிக ஆழமான சம்ஸ்காரத்தை அவர் தெரிஞ்சிருக்காரு. நம்ம வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை தெரிஞ்சிருக்காரு. நான் நிராகாரன், எல்லாவற்றையும் அறிந்தவன், நான் அறியாததுன்னு என்னிடம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு என்னென்ன சொல்ல முடியும்? ஹே அர்ஜுனா, கீதையில எழுதப்பட்டிருக்கு, இந்த முழு சிருஷ்டியும் என்னுடைய ஒரு சிறிய பாகத்துல இருந்து வெளிப்பட்டுச்சு. இங்க அப்படி ஒன்னும் கிடையாது. நானே எல்லாமும், நானே சிருஷ்டியின் தந்தை, பிதாமகரினுடைய ஆதி தந்தையும் நானே. அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ அது என்னன்னா ஜானி ஜானன்ஹார்னா முழுமையான அறிவு உடையவர். இங்க தொடர்பு ஆத்மாவை பத்தியது கிடையாது, சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்தத்தை பத்தினது. அதனால இந்த 3 சொற்களும் வேறுபட்டது. எது எது? அந்தர்யாமி, ஜானி ஜானன்ஹார், தாட் ரீடர். அவர் சொல்றாரு இந்த 3லும் நான் கிடையாது. ஆனா நாம என்ன சொல்றோம்? Those earth and moon were gone and suns and universe ceased to be, and though left alone every existence would exist in thee. ஒரு கவிஞர் எமிலி பிராண்டே வந்து சொல்றாரு, ஓ இறைவா, இந்த உலகில் உள்ள அனைத்தும் அழிந்து விட்டாலும் இந்த பூமி, இந்த ஆகாயம், இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள் மற்றும் நீ மட்டும் தனியாக இருந்தாலும்
இருந்தாலும் அனைத்தும் உன்னிலேயே அடங்கி இருக்கும், நீயே அது, எதுவும் முடிவடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அனைத்தும் உன்னாலே இருக்கு, அனைத்தும் உன்னிலேயே இருக்குன்னு சொல்றாங்க. உன்னில் இல்லாதது எதுவும் இல்ல. அமாவாசைய பௌர்ணமியா மாற்றுபவர் நீ. ஓ எஜமானே, உன் கிருபையால இந்த சிருஷ்டி நிலைச்சிருக்கு. இந்த சிருஷ்டி நிலைச்சிருப்பதே உன்னுடைய கிருபை. அதனால இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்? இந்த 7 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அவர் எது ஏத்துக்கிறாரு, எந்த மகிமையை ஏத்துக்கல. அடுத்ததா சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? சதுரரும் சுஜானும் கூட, அதாவது யுக்தியுள்ளவர், புத்திசாலிகளின் புத்தி அவர், தேஜஸ்விகளின் தேஜஸ் அவர், தபஸ்விகளின் தபஸ் அவர். நம்முடைய கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். தந்தை ஏன் திலாராம்னு சொல்றோம்? 15-20 பதில்களை தவிர வேற ஏதாவது பதில் இருக்கா? நமக்கு யோசிக்க யோசிக்க புதிய பதில் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, இதயத்தினுடைய வேதனையை அகற்றுறாரு, அதனால திலாராம்னு சொல்றோமா? பக்தியில சிவனை ஹர்னு சொல்றோம், பகவான ஹரின்னு சொல்றாங்க. அப்போ ஹரினா அகற்றுபவர். ஹரிங்கிற சொல்லுக்கு கொள்ளைக்காரங்கிற அர்த்தமும் இருக்கு. ஹரி என்றால் கொள்ளைக்காரன். எதை கொள்ளையடிக்கிறாரு? மனசை கொள்ளையடிக்கிறாரு, இதயத்தை கொள்ளையடிக்கிறாரு. அவரு சித்த சோர். அதாவது தந்தையை ஏன் திலாராம்னு சொல்றோம் திரும்ப? ஏன்னா அவர் எப்போதும் குழந்தைகளினுடைய இதயத்துல வசிக்கிறாரு. இன்னும் வாய்ப்பு இருக்கு. நான் என்னுடைய பாபான்னு சொன்ன உடனே அவரு உடனே ஆஜராகிடுறாரு. ஏன் ராம்னு நம்ம சொல்றோம்? என் பாபான்னு சொன்ன உடனே ஆஜராகிடுறாரு. அமிர்த வேளையில தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையில என்ன விசேஷம் நடக்குது? சிட்சாட், ருஹானியான், இது ரெண்டுமே தனிப்பட்டது. ரூரியான் மற்றும் சிட்சாட் அப்படிங்கிறது. அடுத்தது வார்த்தலாப் நடக்குது, இது 3வது. 4வது கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ல 2 பேர் பேசுவாங்க. அப்புறம் கொடுக்கல் வாங்கல் நடக்கும். வீடியோ சாட், வீடியோ கால், காசிப், கொஞ்சம் எதிர்மறையானது இதெல்லாம். அதுல கொஞ்சம் பிறரை பத்தின சிந்தனைகள் இருக்கும், அரட்டை இருக்கும். இது ஒரு புள்ளி. இப்போ 2வது சொல்லுங்க, அன்பு. அன்பினுடைய பரிமாற்றம், அது கொடுக்கல் வாங்கலிலேயே வந்துருது. முழு அமிர்த வேலையிலும் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையில என்ன விசேஷம் நடக்குது? இனிமையிலும் இனிமையான பேச்சுக்கள். பரமாத்மாவும் ஆத்மாவும் சந்திக்குது. இதயத்தினுடைய பரிமாற்றம் நடக்குது. சக்தி மாற்றமும் சக்தி பரிமாற்றமும் நடக்குது. யார் யார நேசிக்கிறாங்க? அந்த நாளினுடைய திட்டமிடல், நாளுக்கானது கிடையாது, இருவருக்கும் இடையிலான நாளின் திட்டமிடல் பற்றிய பேச்சு நடக்குது. பாருங்க, திட்டமிடல் பற்றிய பேச்சு. குழந்தைகளுக்கு அழகான பாபா திசைகளை வழங்குறாரு, நாம அதை ஏத்துக்கிறோம். மேலும் பிக்னிக், வரதானம் இல்லையா? அப்புறம் அலங்காரம் செய்விக்கிறாரு. விஸ்வ பரிக்ரமா, விஸ்வ பரிக்ரமா. 2 பேரும் சேர்ந்து உலகத்தை மாத்துறாங்க. மார்னிங் வாக் அனுபவம் செய்ய வைக்கிறாரு. சகாஷ் கொடுக்க வைக்கிறாரு. யாருடைய அலங்காரம் செய்யறாரு? பக்தர்களையும் கவனிக்கிறாரு. உங்களுக்கும் குணங்களால அலங்காரம் செய்யறாரு. ஒருத்தர் நம்ம பாத்துக்கிறோம், பாத்துக்கிட்டே இருக்கோம். திருஷ்டி கொடுக்கிறாரு, பாக்கியத்தை எழுதுறாரு. உலகத்தினுடைய சூழ்நிலைய பற்றி என்ன சொல்றது? 2 பேரும் சேர்ந்து தீர்வு தேடுறாங்க இல்லையா? அப்படின்னா தீர்வு கிடைக்கலன்னா 2 பேரும் யார்கிட்ட போவாங்க? இப்போ என்ன செய்யறது? உட்கார்ந்து யோசிப்பாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ட்ரில் நடத்துறாங்க, கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில நடந்த அமிர்த வேலையில என்ன நடந்தது சொல்லுங்க. இன்னைக்கு செய்தத வரதானம் அளிக்கிறாரு. இன்னைக்கு காரியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்றோம் நம்ம இல்லையா? அப்ப பாபா கிட்ட பாருங்க, அந்த அன்புல அமிர்த வேலை டைம்ல என்னென்னலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டச்சிங்ஸ் கொடுக்கறாரு இல்லையா? சூட்சும டச்சிங்ஸ் நமக்கு கிடைக்குது. அவ்யக்த சைகைகள், நிர்விக்னமா இருப்பதற்கான செய்கைகள் வழங்குறாரு. அவர் என்ன செய்யறாரு? ஹலோ, ஐ எம் சிவா. என்ன செய்யறாரு? ஹேண்ட் ஷேக் பண்றாரு, ஹாய் சொல்லி. நல்ல விஷயம். இதுவும் நடக்குது இல்லையா அமிர்த வேலையில? ஒன்னா இருப்போம், ஒன்னா நடப்போம், ஒன்னா பறப்போம். அதனால ஒவ்வொருவரும் தங்கள் பக்கத்துல உட்கார்ந்துகிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒன்னா இருப்போம், ஒன்னா பறப்போம்னு சொல்லுங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டீங்களா எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட? இப்போ வேற யார்கிட்டயாவது கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒன்னாவே இருப்போம், ஒன்னாவே பறப்போம், ஒன்னாவே வீட்டுக்கு போவோம், ஒன்னாவே ராஜ்யத்துக்கு வருவோம். இத நீங்க சொல்லுங்க. இந்த 2 வாக்கியங்களை இப்போ சேர்த்து சொல்லுங்க எல்லாத்தையுமே. அப்போ அமிர்த வேலையில தந்தைக்கும் குழந்தைங்களுக்கும் இடையில இன்னைக்கு காலையில நடந்தது போல இன்னும் என்ன விசேஷம் நடக்குது? ஏதாவது புதுசா சொல்லுங்க, யோசிங்க. அன்புல மூழ்கி போயிடுறோம், ஒருவர் இன்னொருடைய நினைவுல. இந்த கண்களை பார்த்த உடனே முழு உலகத்தையும் மறந்துடுறோம். புதிய புரிதல் ஏற்படுது, ஏகாந்த அனுபவம் ஏற்படுது. தேர்வுல என்ன வரும்? எந்த கேள்வித்தாள் வரும்? எப்படி இருக்கும்? அத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கா? சிந்திக்கிறோமா? தேர்வும் கேள்வித்தாளும். கேள்வித்தாள் இருந்தாதான் அது முழுமையான தேர்வா கருதப்படும். எந்த தேர்விலும் எந்த பயிற்சியிலும் கேள்வித்தாள் இல்லைன்னா அது முழுமையான தேர்வா மாறாது. முழுமையான தேர்வின் வரையறை என்ன? பயிற்சியும் கேள்வித்தாளும் தான். அதனால கேள்வித்தாள் இருக்கணும். கேள்வித்தாள் இல்லைன்னா யார் அதை ஏத்துக்குவாங்க? வளர்ச்சியும் ஏற்படாது. இது ஸ்தூலமான கேள்வித்தாள்.
வாழ்க்கையிலும் கேள்வித்தாள்கள் வரணும். தொடர்ந்து வந்துட்டே இருந்தா என்ன ஆகும்? சுறுசுறுப்பா இருப்போம், விழிப்போட இருப்போம், ஏதாவது நடந்துட்டே இருக்கும், அனுபவம் அதிகரிச்சுட்டே போகும். அதனால இந்த கேள்விக்கான அடுத்த பாயிண்ட்ஸ் ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்கு? ஞான பரிமாற்றம், மனன சிந்தனம் செய்வோம், புதிய சேவைக்கான திட்டமிடல் நடக்கும், ஒவ்வொரு குழந்தையினுடைய இதய அழைப்புக்கும் பாபா வந்து பதில் அளிக்கிறாரு. ஒன் ஆஃப் காட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட்ஸ் ஆர் ஹிஸ் அன்ஆன்சர்டு பிரேயர்ஸ். ஆங்கிலத்துல சொல்லப்படுது, பரமாத்மாவினுடைய மிகப்பெரிய பரிசு எது? பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகள் இல்லையா? பதிலளிக்கப்படாத கேள்விகள். நாம கேள்வி கேட்டோம், அவர் பதில் அளிக்கல, அதுதான் அவருடைய பரிசு. நல்ல பரிசு தானே. அவரும் மௌனமா இருந்துட்டா அதுல ஏதோ ஆழமான விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சில கேள்விகள் கேள்விகளாகவே இருக்கணும், பதில் கிடைக்கவே கூடாது. பதில் கிடைச்சிட்டா அதனுடைய அழகு முடிஞ்சிடும். 100 புதிய கேள்விகள் எழுந்துடும். அவர் ஒரு பதில் கொடுத்தாலும் அந்த ஒரு கேள்வியிலிருந்து 100 புதிய கேள்விகள் எழுந்துடும். டச்சிங்ஸ் எப்படி? பல நேரங்கள்ல டச்சிங்ஸ்ங்கிறது நம்ம மனதினுடைய ப்ரொஜெக்ஷனா இருக்கும். நாம முன்கூட்டியே தயாராகி வர்றோம், அதுவே அங்கிருந்து வந்தது போல தோணும். உண்மையில அது டச்சிங் கிடையாது. நம்ம மனசுல உருவாகக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் ப்ரொஜெக்ஷன் தான். டச்சிங்கிறது எதிர்பாராத விதமா வர்றது, அதை முன்பே நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். பக்தர்கள் பிராமண வாழ்க்கையின் எந்த நினைவு சின்னத்தை உருவாக்கி இருக்காங்க? இது சிவராத்திரி முரளி. எப்பவும் சிவராத்திரியில 4 அல்லது 5 விஷயங்கள் இருக்கும். அது என்னென்ன? 1 உபவாசம், அவங்க ஒரு நாள் செய்யறாங்க, நீங்க எப்பவும் செய்யறீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாகரணம் செய்யறாங்க, நீங்க முழு வாழ்க்கைக்குமான ஜாகரணம் செய்யறீங்க. அப்புறம் பிறந்த நாள், ஒரு நாள் தான் பிறந்த நாள் இங்க. அப்புறம் பலி செலுத்துறாங்க, இங்க நீங்க மாயாவையே பலி செலுத்துறீங்க. மேலும் பரிசு, பரிசு வாங்கி கொடுக்கிற மாதிரி. இது எல்லாமே சிவராத்திரியினுடைய 5 விஷயங்கள். சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுது? உலகத்துல 6 காரணங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். சிவராத்திரி கொண்டாடப்படுறதுக்கான உலகத்துல 6 காரணங்கள். முதல் காரணம் சிவன் மற்றும் பார்வதியினுடைய திருமணம் பக்தி மார்க்கத்துல. இங்க அது கிடையாது. மகா சிவராத்திரியினுடைய முதல் காரணம் என்ன? இன்றைய முரளியில கூட வந்திருந்துச்சு. எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டாம், 1 மாத விடுமுறை வேணும்னு அவரு உள்ளார்ந்த துயரத்தை வெளிப்படுத்திட்டாரு. நீங்க ஒரு நாள் விடுமுறையை கூட எனக்கு தர்றதில்லைன்னு கஷ்டப்படுறாரு. முழு மாதமும் கொண்டாடணும், எல்லா மதத்தினரும் அது விமர்சையா கொண்டாடணும், நீங்க எதுவும் செய்யறதில்லைன்னு சொல்றாரு. அவரு 1 மாசத்துக்கான விருப்பத்தை வச்சிருக்காரு. இப்போ அவருக்கே தெரியும், 1 மாதம் கேட்பேன், 1 நாள் தான் கிடைக்கும். அதுவும் இல்ல, இந்தியால அதுவே கிடையாது. நேபாளத்துல மட்டும்தான் தேசிய விடுமுறை கொடுக்கறாங்க சிவராத்திரிக்கு. 1 மாச விடுமுறை கிடைச்சா ஜிடிபிக்கும் அதுக்கப்புறம் பெர் கேபிட்டா குரோத் இன்கம்க்கும் என்ன ஆகும்? முதல் காரணம் சிவன் பார்வதி திருமணம். இது சிவராத்திரியினுடைய முதல் காரணம். 2வது காரணம், சிவன் என்ன குடித்தாரு? ஹால விஷம், அந்த இரவுலதான் குடிச்சாரு, அதனால சிவராத்திரி கொண்டாடப்படுது. 3வது காரணம், வேடனினுடைய கதை. சிவபுராணத்துல வேடனினுடைய கதை இருக்கு. அந்த வேடன் காட்டுக்கு போறா, அங்க என்ன நடக்குது? காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விலங்குகளுக்கு பயந்து ஒரு மரத்தின் மேல ஏறுறான். அப்போ ஒரு மானிடம், நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றான். அப்போ அந்த மான் வந்து, இல்ல, நான் ஒரு முறை வீட்டுக்கு போய் அனுமதி அடைஞ்சிட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது. அது வரைக்கும் அவனுக்கு நேரம் இருக்கிறதால மேலேயே உட்கார்ந்து இருக்கான். என்ன செய்யறது? தூக்கம் வந்துடும். வில்வ இலைகளை பறிச்சு கீழே எரிஞ்சிட்டே இருக்கான். கீழே சிவலிங்கம் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அதுக்குள்ள அந்த மான் தன் குடும்பத்தோட திரும்பி வருது. அந்த குடும்பத்தினர் வந்து, இல்ல, இவரை கொல்லக்கூடாது, முதல்ல எங்களை கொல்லணும், அதுக்கப்புறம் இவரை கொன்னுடுங்கன்னு சொல்லி மான் குடும்பம் சொல்லுது. அப்ப அவன் அம்பை எடுக்கும் போது கடைசியா ஒரு வில்வ இலை கீழே விழுது. 1000 வில்வ இலைகள் விழுந்த பிறகு கடைசியா ஒரு வில்வ இலை விழுகுது. உடனே சிவன் வெளிப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறாரு. அவனுடைய எல்லா பாவங்களும் ஒரு கணத்துல அழிஞ்சிடுது. அவன் அந்த மானையும் விடுவிச்சிடுறான். பகவான் அவனுக்கு வரதானம் அளிக்கிறாரு. அதனால அடுத்த பிறவில ஸ்ரீராமர் வரும்போது அவனே நிஷாத ராஜா குஹனா வந்து பிறக்கிறான். வனவாசத்தின் போது நதியை கடந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீராமருக்கு முதல்ல அடைக்கலம் கொடுப்பவன் யாரு? அந்த குஹன் தான் கொடுக்கறான். இதுதான் அந்த கதை. இது 3வது காரணம். 4வது காரணம் கங்கை கிடையாது. சிவராத்திரியினுடைய காரணம் தாண்டவம். சிருஷ்டி உருவான ஆரம்பத்துல சிவன் தாண்டவ நடனம் ஆடினாரு. ஸ்தாபனை, பாலனை, விநாசம் எல்லா நினைவு சின்னமே சிவராத்திரி. இது 4வது காரணம். 5வது காரணம் சந்திரனை பற்றியது. சந்திரனுக்கு பல மனைவிகள் இருந்தாங்க, ஆனா அவர் ரோஹிணியையே அதிகமா நேசிச்சாரு. அதனால தக்ஷ பிரஜாபதி அவரை சபிக்கிறாரு, நீ தேய்ந்து போவ. அப்போ சந்திரன் வந்து சிவனை ஆராதனை செஞ்சு தவம் பண்றான். சிவன் மகிழ்ச்சி அடைஞ்சு அவரை தம்முடைய ஜடையில ஏத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சாபம் குறைந்து போயிடுது. 15 நாட்கள் தேய்வாரு, 15 நாட்கள் வளர்வாரு. இதுவும் ஒரு நினைவு சின்னம். இப்போ எத்தனை ஆச்சு? 5.
மேலும் ஒரு காரணம் சிவராத்திரிக்காக அது லிங்கோத்சவம் அப்படின்னு சொல்றோம். லிங்கோ கிடையாது, வேறு ஒரு சொல். சிவன் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு பரீட்சை வைக்கிறாரு. அதாவது சிவன் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு பரீட்சை வைக்கிறாரு. ஒருத்தர் மேல போறாரு, ஒருத்தர் கீழே போறாரு. சிருஷ்டியினுடைய முடிவை கண்டுபிடிங்க. அப்போ கடைசியில திடீர்னு சிவன் வெளிப்படுறாரு. அவர் வெளிப்படும் அந்த இரவுதான் சிவராத்திரி. சிவன் வெளிப்பட்ட நாள். ஆக பக்தி மார்க்கத்துல இதுதான் 6 காரணம். எல்லா சிவராத்திரி முரளிகளினுடைய சாரத்தையும் பார்த்தா இது எல்லாமே வரும். முதல்ல வருவது விரதம். நீங்க ஏன் விரதம் எடுக்கிறீங்க? எந்த விரதம் எடுக்கிறீங்க? முழுமையான தூய்மையின் விரதம். அவங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறாங்க, நீங்க வாழ்நாள் முழுசும் விரதம் இருக்கீங்க. அந்த விரதத்துல பல விஷயங்கள் இருக்கு. உதாரணமா உப்பு சாப்பிட அனுமதி கிடையாது. ஆனா கல்வுப்பு பயன்படுத்தலாம், ஆனா அயோடைஸ்டு சால்ட் அனுமதி கிடையாது. தேங்காய் தண்ணீர் அதையும் சேர்க்க முடியாது. மற்ற தானியங்களை முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாம இருந்தா ரொம்ப நல்லது. சிவராத்திரி உபவாசத்துல தானியங்கள் அனுமதி இல்லை. ஆக இது விரதம். சிலர் காலை முதலே உபவாசம் இருப்பாங்க, சிலர் நிர்ஜல உபவாசம் இருப்பாங்க. இது எல்லாமே வேற வேற. இரண்டாவது சிவராத்திரி என்ன செய்யறோம்? ஜாகரணம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் இருக்கு, வெவ்வேறு விதமா பிரார்த்தனை பண்றாங்க. சிவராத்திரி இன்னொரு விஷயம் நடக்குது, லிங்க வழிபாடு, லிங்க பூஜை, அபிஷேகம், ஆராதனை. அதுல ஒரு நஷா கிடைக்குது. பாபா கூறுறது பலி பத்தி சொல்றாரு. எருக்க மலர அர்ப்பணிக்கப்படுது. சில இடங்கள்ல கோனார், கஜூராஹா இடங்கள்ல நடனாஞ்சலிங்கிற பெயர்ல சிவராத்திரிக்கு நடன நிகழ்ச்சிகளும் நடக்குது. நாட்டிய சாஸ்திரங்களும் அதோட தொடர்புடையவையா இருக்கு. ஏன்னா சிவன் நடராஜர். திருவிழாக்களும் நடக்குது. ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல இது நடைபெற்றுட்டு இருக்கு. எந்த இடம் இது? அங்க இந்த நடனம் நடைபெறுது. அப்புறம் ராஜஸ்தான்ல, அப்புறம் சிதம்பரத்துல நடைபெறுது. அடுத்த கேள்வி, அந்த இரவுல 4 பிரகர்கள் இருக்காங்க. பக்தர்கள் அந்த 4 பிரகர்கள்லயும் பூஜை செய்யறாங்க. இது பக்தர்களினுடைய நடைமுறை. பிராமண வாழ்க்கையினுடைய எந்தெந்த நினைவு சின்னங்களை எடுத்திருக்காங்க? 1 விரதம், பிரார்த்தனை, பலி, தூய்மை, பலமத பாரம்பரியங்கள். இது எல்லாமே பிராமண வாழ்க்கையினுடைய நினைவு சின்னம். அடுத்தது, பக்தர்கள் ஏன் ஆட்ட பலியிடுறாங்க? நான்கிறத விடுவதற்கான அடையாள சின்னம். ஸ்தூலமான நான் மற்றும் சூட்சுமமான நான், இவற்றுக்கிடையில என்ன வித்தியாசம் இருக்கு? சாதாரண நான் என்ன? தேக அபிமானம். சூட்சுமமானது என்ன? ஞானத்தின் அகங்காரம், சேவையின் சிறப்புகள், தன் புத்தியினுடைய அகங்காரம், தன் செல்வத்தினுடைய அகங்காரம். இதெல்லாம் பாருங்க சூட்சுமமான அகங்காரம். செல்வம்ங்கிறது ஸ்தூலமானது. அப்புறம் வெற்றியினுடைய அகங்காரம் இருக்கு. பாபா எனக்கு அதிக உதவி செய்தார், உனக்கு குறைவா உதவி செஞ்சாரு. நிமித்த உணர்வினுடைய அகங்காரம், நான் நிமித்தங்கிற அகங்காரம். பகவான் எங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் கேட்கிறாரு. நான் பழையவன், நீங்க புதியவங்க, இப்போதான் பூமியில இருந்து முளைச்சிருக்கீங்க, எங்க வேர்கள் ஆழமானவை, நாங்க தீவிர புருஷார்த்திகள், உங்களை அமிர்த வேலையில இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை, எங்க செய்யறீங்கன்னு தெரியல, செய்யறீங்களோ இல்லையோ அதுவும் சந்தேகம். இவர் குப்த புருஷார்த்தி இல்ல, புருஷார்த்தத்திற்கே அகங்காரம். அவ பாருங்க, புருஷார்த்தத்தினுடைய அகங்காரம், அமிர்த வேலையினுடைய அகங்காரம், பிரம்மச்சரியத்தினுடைய அகங்காரம், இரவு 2 மணிக்கு எழுவதற்கான அகங்காரம், உணவினுடைய அகங்காரம், நாங்க இதை சாப்பிடுறோம் அதை சாப்பிடுறோம், நீங்க இப்படி சாப்பிடுறது இல்ல அப்படி சாப்பிடுறீங்க. அப்புறம் எதுக்கான அகங்காரம் இருக்கு? சூட்சுமமானது. கிளாஸ், நாங்க அதிகமா செய்யறோம், நீங்க குறைவா பண்றீங்க, எங்களுக்கு சிந்தனை அதிகம், உங்களுக்கு சிந்தனை குறைவு, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, வேலை இல்லாதவங்க, நாங்க வேலையும் செய்யறோம், இதையும் செய்யறோம் அதையும் செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். அப்ப பாருங்க சூட்சுமமான அகங்காரம் எவ்வளோ இருக்கு. இன்னைக்கு முரளியில உலக மக்கள் எந்த தூக்கத்துல உறங்குறாங்க? அஞ்ஞானம்ங்கிற கும்பகர்ண தூக்கத்துல உறங்கிட்டு இருக்காங்க. பிராமணர்கள் எந்த தூக்கத்துல உறங்குறாங்க? இதுவும் ஒரு தூக்கம், அகங்காரத்தினுடைய தூக்கம், டிஜிட்டல் தூக்கம், கர்ம காண்டத்தின் தூக்கம், அதுவும் ஒரு தூக்கம். கர்ம காண்டங்கள்ல பிஸி ஆகிட்டோம். பக்தி மார்க்கத்துல கர்ம காண்டங்கள் இருந்த மாதிரி நம்ம கிட்ட ஏராளமான கர்ம காண்டங்கள் உருவாகிடுச்சு. அலௌகீக கர்ம காண்டங்கள். அதுல நாம எங்காவது சிக்கிட்டோமா? ஒரு ஹோட்டல்ல ஒரு பரிமாறுபவர் நின்றுட்டு இருக்காரு. ஒரு வாடிக்கையாளர் மது அருந்தி விட்டு மயங்கி கிடக்குறாரு, அப்படியே படுத்திருக்காரு. மற்றொரு பரிமாறுபவர் நீ என்ன செய்யறன்னு கேக்குறாரு. அவர் இவருக்காக நான் காத்திருக்கேன், அவருக்காக நான் காத்திருக்கேன், 2 முறை இவரை எழுப்பினா மீண்டும் தூங்கிடுறாரு, ரொம்ப போதையில இருக்காரு, நான் என்ன செய்யறேன், எழுப்புறேன் அப்படின்னு. இது ஒரு மதுக்கடை, இவர் குடிச்சிட்டு கிடக்குறாரு அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ அந்த மற்றொரு பரிமாறுபவர் சொல்றாரு, இவரை வெளியே ஏன் அனுப்பலன்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறை எழுந்ததுக்கு அப்புறம் பில் காய்ச்சாரு, ஒவ்வொரு முறை எழுந்து என்ன பண்றாரு? பில் காய்ச்சாரு. மனிதன் மயக்கத்துல இருக்கிறானே, அதனால நான் ஏன் அவரை வெளியே அனுப்பணும்?
எழுப்புற அவர் வில் காற்றாரு, அதுக்கப்புறம் தூங்கிடுறாரு. திரும்ப எழுப்புற வில் காற்றாரு. மயக்கத்துல செய்யப்படும் எல்லா கர்மங்களும் பாவ கர்மங்களா மாறிடுது. மயக்கத்துல அழிவு ஏற்படுது, மயக்கத்துல சக்தி வீணாகுது. இப்படிதான் மயக்கத்துல நடந்துட்டே இருக்காங்க. அதனால பிராமணர்களும் ஏதோ ஒரு வகையில தூக்கத்துலதான் இருக்காங்க. எந்த தூக்கம்? அகங்காரம், ஞானம், யோகம், தவம், புருஷார்த்தம், உணவு, தூய்மை. அதாவது நாங்க அதிகம் தூய்மையானவங்க, நீங்க குறைவாய் தூய்மையானவங்க, தள்ளி நில்லு, என்ன தொடாத, என் சால்வைய கூட தொடாத, அது பவித்திரமானது, தண்ணீர் பாட்டில கூட தொடாத, எங்க சாப்பிடுறீங்கன்னு தெரியல, அந்த பக்கமே பார்க்காத, மேலும் வெங்காயம், பூண்டு இதுவும் சிவராத்திரியில சாப்பிட மாட்டாங்க, அசைவம், வெங்காயம், பூண்டெல்லாம். அப்போ என்னுடைய பாபா மற்றும் என்னுடைய இருக்கிறதுல என்ன வித்தியாசம்? அடுத்தது சாதாரண என்னுடையது கிடையாது. என்னுடைய பாபா என்ன செய்யறாரு? உயர்ந்த ராஜாவா மாத்துறாரு. ஆனா வரம்புடைய என்னுடையது என்ன செய்து? அழுக்காக்குது. ஆனா என்னுடைய பாபா சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறாரு. பிறந்த நாள்ல பாபா வாக்தாதா எந்த விசேஷ வீட்டு பாடம் கொடுத்தாரு? வீணான சங்கல்பங்களினுடைய மலரை தந்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். வீணான சங்கல்பங்களை பத்தி எந்த 3 எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு? வீணான சங்கல்பம் செய்யக்கூடாது, வீணான பேச்சுக்களை கேட்கக்கூடாது, அதன் சங்கல்பங்களின் நிறத்தை ஏற்கக்கூடாது. வீணான சங்கல்பத்தின் மிகப்பெரிய இழப்பு என்ன? இழப்புகள் நிறைய இருக்கு, ஆனா மிகப்பெரிய இழப்பு நேரம் வீணாகுது, சக்தி வீணாகுது, மனசும் நேரமும் வீணாகுது. பகவான் பார்வையிலிருந்து கீழே விழுந்துடுறோம். சத்ருசாய் சேட் அப்படிங்கறதுல இருந்து வெளியேறி விட்டுறோம். இவ்ளோ பெரிய பாவமா, இவ்ளோ பெரிய தண்டனையா? கொஞ்சம் மென்மையா சொல்லுங்க. அப்படின்னா விகாரங்கள்ல இருப்பவங்களுக்கு என்ன ஆகும்? பாபாவுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுடுது, சம்பாதிப்பு முடிஞ்சிடுது, முழுமையா முடிஞ்சிடும். கொஞ்சம் மென்மையா சொல்லணும்னா அதிர்வெண்ணும் குறையுது, நேரம் வீணாகுது. யார் அமர்வதற்கு இடம் கிடைக்காது? அமர்வதற்கு இடமே இருக்காது. அப்படின்னா அந்த இடம் யாருக்கு கிடைக்காது? பகவான் அமர்வதற்கு இடம் இருக்காது. அவருக்கு அமரலாமா அமரக்கூடாதா யோசிக்க வேண்டியதா இருக்கு. பாபாவுக்கு பாருங்க, நம்ம மனசுல அப்படி பட்ட எண்ணங்கள் இருக்கு, நபர்கள் இருக்காங்கன்னா பாபாவுக்கு தோணுதா இப்படி இங்க உட்காரலாமா, இவங்க மனசுல வேண்டாமா? அப்போ நினைவு, முரளி மற்றும் சுத்தமான சங்கல்பங்கள் புத்தியில நிலைத்திருக்க முடியாது. அந்த டைம் எங்க வீணான சங்கல்பங்கள் இருக்கோ அங்க நினைவு கடினம் ஆயிடும். முரளி பாயிண்ட்ஸ் நினைவுல இருக்காது. மக்கள் சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு ஞாபகமே இருக்காது. முரளி எப்படி ஞாபகம் இருக்கும்? நாள் முழுசும் என்ன செய்யறீங்க? உலகத்தினுடைய பஞ்சாயத்து, யார் என்ன செஞ்சாரு, யார் எப்படி செஞ்சாரு, அப்படி இருக்கும்போது புத்தி எப்படி முரளியில இருக்கும்? முரளி புத்தியில நிலைச்சிருக்கணும்னா பாத்திரம் எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும், சுத்தமான சங்கல்பங்கள் இருக்கணும். சுத்தமான சங்கல்பங்கள் நினைக்க முடியலைன்னா மத்தவங்கள பத்தின பேச்சுதான் புத்தியில ஓடும். யார் என்ன செஞ்சா, இது எல்லாமே தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். நமக்கு தூக்கம் வரும், யோகத்துல தூக்கம் வருது, தானாவே தூக்கம் வருது. நைட்ல நல்லா தூங்கி இருந்தாலும் தூக்கம் வருது. சுமை வீணான சங்கல்பங்கள் திரும்ப வந்துட்டா என்ன செய்யணும்? முதல்ல போயிடுச்சு, இப்போ மீண்டும் வந்துடுச்சு. அப்ப திரும்ப அனுப்பி வச்சிடணும். போகலைன்னா ஞானத்தை மரணம் செஞ்சு சிந்தனை பண்ணணும். இதுதான் மிகச் சிறந்தது. புருஷார்த்தம்னா முரளிய படிக்கிறது, யோகம் சரியா உட்கார்றது இல்ல. ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது உலகத்திலேயே ரொம்ப கடினமான காரியம். அதனால மிகச் சிறந்தது முரளியினுடைய ஒரு வரியை எடுத்துக்கோங்க. இது என்னன்னு சிந்தனை பண்ணுங்க. முரளியினுடைய ஒரு வரியை எடுத்து படிங்க. தனிமையில உட்காருங்க, இயற்கைக்கு போங்க, சிந்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு வரியையும் குறைந்தபட்ச முரளி படிக்கணுங்கிற நினைவு வரணும். அதுவும் வரலைன்னா ஞானம் இருக்கே, சத்சங்கத்துல போய் உட்காருங்க. அந்த சத்சங்கமே உங்களை உயர்த்திடும். அதனாலதான் நவதா பக்தியில முதல் பக்தி என்னன்னு சொல்றோம்? சாந்தர்களின் சங்கம். ஸ்ரீராமர் சபரி கிட்ட சொன்னாரு, நவதா பக்தியில் முதல் பக்தி சாந்தர்களின் சங்கம் செய்கிறது. வேறு எதுவும் செய்ய வேண்டாம், அவங்களுடைய நிறம் உங்கள் மேல ஏறிடும். தீவிர புருஷார்த்திகளினுடைய சங்கம். ஆனா அதுல கொஞ்சம் அபாயம் இருக்கு. வீணான சங்கல்பங்கள் திரும்ப வந்துட்டா என்ன செய்யணும்? திரும்ப தந்தைக்கு அர்ப்பணிச்சிடணும். அத உங்களிடம் வச்சுக்க கூடாது. பிறந்த நாள்ல தந்தைக்கு எந்த பரிசு கொடுக்கணும்? வீணான சங்கல்பங்களை முழுமையா துறக்கணும். 3 பிந்தி பயிற்சியை செஞ்சீங்களா? நான் பிந்து, பாபா பிந்து, கடந்த விஷயங்களுக்கு பிந்து, அதாவது டாட், ஃபுல் ஸ்டாப். பிந்துனா வேற என்ன சொல்லலாம்? ஜீரோன்னு சொல்லலாம். பூஜ்ஜியம், சிவபிந்து. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிமெடிசன், டைரக்ட்லி அப்சர்வ்டு ட்ரீட்மெண்ட். அரசாங்கம் வழங்கக்கூடிய டிவி சிகிச்சையை டாட்ஸ்னு சொல்லுவாங்க. டைரக்ட்லி அப்சர்வ்டு ஷார்ட் டீம் ட்ரீட்மெண்ட். இதுதான் நிறைய லாங் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. டிஜிட்டலுக்கு கூட 3 பிந்திகள் இருக்கு. ஆத்மா பிந்து இப்படி செய்வோம்,
நான் ஆத்மா பிந்து, பாபா பிந்து, கடந்த காலம் பிந்து. அப்ப பிந்தியினுடைய உண்மையான முக்கியத்துவம் என்ன? ஆத்ம நினைவு, பரமாத்ம நினைவு மற்றும் ஃபுல் ஸ்டாப். மாஸ்டர் சர்வ சக்திவானினுடைய ஆசனத்துல இருப்பதனுடைய அர்த்தம் என்ன? பரமாத்மாவிடமிருந்து கிடைத்த சுயமரியாதையில நிலைச்சிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஜெயிக்கணும். ஆசிரியர்களுக்கு பாப்தாதா எந்த விசேஷ பொறுப்பை கொடுத்தாரு? முழு வகுப்பையும் புருஷார்த்தத்துல முன்னேற செய்யணும். இதுதான் ஆசிரியர்களினுடைய பொறுப்பு. அவங்களும் முன்னேறணும், மத்தவங்களையும் முன்னேற்றணும். தலைகீழான செய்யக்கூடாது. தன்னுடைய சொரூபத்தால கல்வி கொடுக்கணும். தன்னுடைய எதிர்காலத்தை பிரத்யட்சப்படுத்தணும். இதுதான் ஆசிரியரினுடைய பொறுப்பு. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த விஷயத்துல நம்பர் 1 பார்க்க விரும்புறாரு? முரளி படிச்சிருக்கீங்க, அதாவது 4 பாடங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு பாடத்திலேயாவது நம்பர் 1 ஆகணும். உங்களுக்கு ஞானம், யோகம், தாரணை, சேவை. ஞானம் யோகத்துல ஆர்வம் இல்லையா? குறைந்தபட்சம் சேவையில முன்னேறுங்க. சேவையிலையும் மனசா சேவை பிடிக்கலைன்னா ஞானத்துல முன்னேறுங்க. ஞானத்துல மனனம் பண்ணுங்க. ஞானத்தினுடைய ஹிஸ்டரியை இணைச்சு பாருங்க. ஞானத்திலயும் அதிக ஆர்வம் இல்ல, வகுப்புகள் எல்லாம் மாயைன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா யோகா பண்ணுங்க, யோகத்துல முன்னேறுங்க. இந்த 3லயும் ஆர்வம் இல்லையா? உங்களுடைய தாரணைகளை அதிகரிக்கணும். அதையாவது பண்ணணும். உங்கள் தினசரியில ஒழுங்காயிருங்க. ஒரு நாள் அமிர்த வேலை, மறுநாள் காணாம போறது, ஒரு நாள் வகுப்பு, மறுநாள் காணாம போறது. மனநிலையை பொறுத்து இருக்கக்கூடாது. யாரையும் தொந்தரவு செய்யாதீங்க. குறைந்தபட்சம் நாடிர்ஷா அப்படிங்கிற ஜோதிடர் சொன்னாரு, உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அவர் சொன்னாரு, நீங்க எவ்வளவு அதிகமா தூங்குறீங்களோ அவ்வளோ சமுதாயத்துக்கு நல்லது. ஏன்னா நீங்க விழிச்சிருந்தா கொடுமைகளையே பண்ணுவீங்க. அவர் ஒரு கொடுங்கோல் அரசர். நாடிர்ஷா அப்படிங்கிற ஒரு கொடுங்கோல் அரசர்கிட்ட ஒரு ஜோதிடர் சொல்றாரு, அனைவர் மீதும் அநியாயம் பண்ணாரு, நீங்கள் விழித்திருப்பது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. நீங்க அதனால தூங்குறது நல்லது. அதனால 4 பாடங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு பாடத்தையாவது எடுத்துக்கணும். 1 செலக்ட் பண்ணி அதுல முன்னேறணும். 4ஐயும் ஒரே நேரத்துல செய்ய முடியாது. 1 பண்ணுங்க. இது ஜெயந்தில பாப்தாதா எந்த விசேஷ வரதானத்தை கொடுக்கிறாரு? பறக்கும் கலை. இப்போ பிராமணர்களினுடைய 5 கலைகளுக்கான ஒரு படிக்கட்டை நம்ம வரையலாம். 5 கலைகள் என்னென்ன? ஒரு படிக்கட்டு படம் வரைங்க. அப்புறம் அது அப்படியே 5 படிக்கட்டு வரைங்க. பறக்கும் கலைன்னு மேல எழுதணும், கீழே நிற்கும் கலைன்னு எழுதணும். மொத்தம் 5 இருக்கு இல்லையா? முதல்ல நிற்கும், அப்புறம் நடக்கும், ஓடும், ஏறும், பறக்கும். இதுதான் 5. இப்போ இந்த 5ல நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு உங்களையே மதிப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல நிக்கிறது, 2வதுல நடக்கிறது, 3வதுல ஓடுறது, 4வதுல ஏறுறது, 5வதுல பறக்கிறது. அது உங்களோடது என்ன 5 படிக்கட்டுல இருக்கோ நிலை, அது குறிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் 5 கலைகள். அப்ப முதல் என்னன்னா நிற்கும் கலை. பிராமண வாழ்க்கையினுடைய உற்சாத்தமே நின்னுடுச்சு. என்ன செய்யணுங்கிறது புரியல. அமிர்த வேலை இல்ல, முரளியில ஆர்வம் இல்ல, வகுப்புல ஆர்வம் இல்ல, நடத்துறதுல இல்ல, கேட்கறதுல இல்ல, உலக இன்பங்கள்ல ஆர்வம் இல்ல. அப்படிப்பட்ட நிலை வந்துருச்சு. குழப்பம். வாழ்க்கையில என்ன செய்யணுங்கிறது புரியல. இதுதான் நிற்கும் நிலை. அதுக்கப்புறம் நடக்கும் கலை. ஏதோ நடந்துட்டு இருக்கு, சரி ஓகே, 100க்கு 100ங்கிற உற்சாத்தம் இல்ல, உள்ள எந்த தீப்பொறியும் இல்ல, வெறுமனே இழுத்துட்டே போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓடும் கலை. கொஞ்சம் நல்லது. இப்ப ஓடிட்டு இருக்காங்க, ஓடுறதுக்கு மேல ஏறும் கலை. மலை மேல ஏறிட்டு இருக்காங்க, ஓடல, மேல ஏறுறாங்க. எல்லாத்துக்கும் மேல பறக்கும் கலை. இதுதான் இந்த 5 கலை. இந்த 5ல நீங்க உங்களுடைய எதுவோ அதை குறிச்சுக்கோங்க. அப்போ இந்த முழு முரளியினுடைய கடைசி கேள்வி, முக்கிய செய்தி என்ன இந்த முரளியில இருந்து? முதல்ல பார்த்தது வீணான சங்கல்பங்களை துறந்து எருக்க மலர தந்தைக்கு அர்ப்பணம் பண்ணணும். முதல்ல அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது முக்கியம். நாம அதை வீணானவைன்னு கருதுறதே கிடையாது, அவசியமானவைன்னு நினைக்கிறோம். நான் இதை பத்தி நினைக்கலைன்னா யார் நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம். 2வது எப்பவும் என் பாபாங்கிற நினைவுல இருக்கிறது. 3வது மாஸ்டர் சர்வ சக்திவானின் சுயமரியாதை ஆசனத்துல நினைச்சிருங்க. 4வது நம்பர் 1 புருஷார்த்தி ஆகணுங்கிற லட்சியம் வச்சுக்கணும். 5வது எப்பவும் மகிழ்ச்சியா இருந்து உங்கள் முகத்தின் மூலமா சேவை பண்ணணும். அதாவது இன்னைக்கு வகுப்புல என்ன பார்த்தோம்? மீள் பார்வை. சிவராத்திரிக்கு எத்தனை காரணங்கள்? 6 காரணங்கள் இருக்கு. முதல்ல அதை பார்த்தோம் இல்லையா? 2வது சிவ பாபாவினுடைய 7 வகை மகிமைகள் பார்த்தோம். அது 2 மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, 5 அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. 3வது பாயிண்ட், பகவானை ஏன் திலாராம்னு சொல்றோம், அதுக்கான நிறைய வித்தியாசம் சிந்தனையெல்லாம் பார்த்தோம். அடுத்தது 3 பிந்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் அமிர்த வேலையில பகவான் கிட்ட என்னென்ன விசேஷ விஷயங்கள் நடக்குது. லாஸ்டா சேர்ந்து இருப்போன்னு ஹேண்ட் ஷேக் பண்ணோம். அதுக்கப்புறம் பிராமணர்களிடம் என்னென்ன வகையான அகங்காரங்கள் எல்லாம் வரலாம் அதை பார்த்தோம்.
அகங்காரத்திலிருந்து விடுபடும் வழி நான் அகங்காரத்திலிருந்து விடுபட வேண்டும்னு நினைக்கிறது கிடையாது. அந்த சங்கல்பத்துல கூட அகங்காரம் இருக்கு. வெறும் விழிப்புணர்வு வந்தாலே போதும். என்கிட்ட இந்த அகங்காரம் இருக்குன்னு தெரிஞ்சாலே ஒரு நாள் தானாவே விடுபட்டுடும். என்கிட்ட இந்த அகங்காரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் பரமாத்மாவின் கிருபை ஏற்பட்டா இந்த அகங்காரம் போயிடும். ஏன்னா அகங்காரத்துல இருந்து நம்முடைய புருஷார்த்தத்தால விடுபட முடியாது. அதுக்கு அகங்காரம் ராவணன். அதுக்காக ராமரே வர வேண்டும். லக்ஷ்மணனால ராவணனை அழிக்க முடியாது, ஹனுமான்ஜியாலும் முடியாது. மற்றவங்களை எல்லாரும் அழிக்க முடியும், அவங்கனால. அப்போ அதிகாயம் போயிடுமா? மற்றவர்கள் எல்லாம் போயிடுவாங்க. மேகநாதனையும் கொல்ல முடியும், கும்பகர்ணனை கொல்ல முடியும். ஆனா ராவணனை அழிக்க ராமர் வரணும். அகங்காரம் ராவணன். ஒரு நாள் அவரது கிருபை ஏற்பட்டா இந்த அகங்காரம் போயிடும். அது வரைக்கும் போகாது. எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நான் நிராகாரின்னு நினைக்கிறதும் அகங்காரம் தான். அதுவும் அகங்காரம் தான். சுயமரியாதையினுடைய சூட்சுமமான பயிற்சியை நம்ம செய்யலாம். அடுத்தது என்ன பார்த்தோம்? இந்த 5 படிக்கட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? எந்த கலையில நம்ம இருக்கோம். அடுத்து நான்கிற அந்த அகங்காரத்தை ஒழிக்கணும். மேலும் தூக்கம், எவ்வளவு வகையான தூக்கம் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப ஒரு முறை டெல்லியினுடைய ஆஷா சகோதரி சொன்னாங்க, சகோதரிகள் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. கண்காட்சி படத்தை காட்டிட்டு இருந்தாங்க. கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கா. இங்கிருந்து பிரம்மகுமாரி ஞானம் கொடுக்கறாங்க. அது இங்கிருந்து வெளியேறுது. அப்போ தீதி கேட்டாங்க, இது என்ன? நாங்க சொன்ன கும்பகர்ணன். அவங்க சொன்னாங்க, கவனமா பாருங்க, கும்பகர்ணனுக்கு பேட்ச் போட்டிருக்கு. இது தூங்கும் பிராமணன். அவங்க அதுக்காகவே ஒரு சிறப்பு படம் வரைஞ்சிருந்தாங்க. தூங்கும் பிராமணன் பாருங்க, பேட்ச் கோட. இது சாதாரண கும்பகர்ணன் கிடையாது. பிராமணர்கள் தூங்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம தான் அந்த தூங்கக்கூடிய கும்பகர்ண பிராமண ஆத்மா. பேட்ச் போட்டிருக்கோம் நம்ம நாமளே. அப்புறம் GYDSல நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு பாடத்துல, அதாவது ஞான் யோகா தாரணா சேவா, அதான் GYDSன்னு சொல்றோம். ஏதாவது ஒரு பாடத்துல முழு சக்திய நம்ம செலுத்தணும். எல்லாத்தையும் பண்ண முடியாது, ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டு பாடம் என்ன கொடுத்தோம்? ஃபர்ஸ்ட் என்னுடைய பாபான்னு மனசார சொல்லணும். அதுக்கப்புறம் விக்கர்மம், குக்கர்மம், துஷ்கர்மம், இதுக்கிடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இது வீட்டு பாடம். இரண்டாவது வீட்டு பாடம் என்ன? ராமாயணத்தினுடைய நவதா பக்தி எது? பாகவதத்தினுடைய 9 பக்தி எது? அதனால இன்னைக்கு இந்த வீட்டு பாடம் நம்ம எல்லாருமே செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.